26ஆம் தேதி 1ஆம் மாதம் 2016 நாமினேஷன் எம்எல்ஏ நாமினேஷன் பண்ணுறதுக்காக அம்மா பேரில் ஒரு ஃபார்மும் அவர் பேரில் ஒரு ஃபார்மும் அப்பா வாங்கியிருக்கார். அம்மா போட்டியிடணும்னு சொல்லி ஆர்கே நகரில் இந்த 2 ஃபார்ம் வாங்கியிருக்கார். வாங்கி முடித்து கட்சி பணியை செஞ்சுன்னு வந்தவர் 35 வருஷமாக அதிமுகவில் இருக்கார். அவர் மேலே எந்த அலிகேஷனும் இல்லை, எந்த விதமான ஒரு கரப்ஷனும் கிடையாது. கட்சிக்காகவே உழைச்சவர், இன்னமும் கட்சிக்காக தான் இருக்கார். எங்கள் குடும்பமே கட்சியை நம்பி தான் இருக்குது, அதிமுகவை நம்பி தான் எங்கள் குடும்பமே இருக்குது, அம்மாவை நம்பி தான் இருக்குது. அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே. இந்த காலகட்டத்தில் நேற்று 2:30 மணிக்கு டிசி ஆஃபீஸ் H5 போலீஸ் ஸ்டேஷன் புது வண்ணாரப்பேட்டை டிசி ஆஃபீஸ்லேருந்து இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து நாமினேஷன் பண்ணியிருக்கீங்க எம்எல்ஏக்கு, நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டேஷன் வந்து போங்க, எதுக்குன்னு கேட்டதுக்கு ஜஸ்ட் ஒரு ஐஏஎஸ் என்கொயரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கூட்டு போல சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க. 8 மணிக்கு எங்கள் அப்பா போகிறாரு, போய் உட்கார்றாரு. 8 to 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில், கீழே டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் எல்லாம் ஒரு போலீஸ் பெட்டாலியனோட கீழே ரூமில் டிஸ்கஷனில் போயிட்டுருக்காங்க. மேலே ஒரு எஸ்ஐ வராரு. எஸ்ஐ வந்து சொல்கிறாரு, சார் உங்கள் அங்க அடையாளங்கள்லாம் சொல்லுங்கள். எதுக்குன்னு கேட்டதுக்கு, இல்லை உங்களை நாங்கள் ரிமாண்ட் பண்ண போகிறோம். எதுக்கு நீங்கள் என்ன ரிமாண்ட் பண்ணணும், என்ன இஷ்யூன்னு கேட்டதுக்கு, நீங்கள் வந்து 3 லட்ச ரூபா வாங்கி ஏமாற்றிட்டீங்க, யாரை ஏமாத்தினேன், கம்ப்ளைண்ட் கொடுத்தா பார்ட்டி யார், நீங்கள் கூப்பிட்டு விசாரணை பண்ணுங்கள், விசாரணை பண்ணாமல் எப்படி நீங்கள் ரிமாண்ட் பண்ண முடியும், இது என்ன இது நியாயம்னு கேட்டதுக்கு, இல்லை மேல் இடத்துலேருந்து எங்களுக்கு ப்ரெஷரு, நீங்கள் எதாக இருந்தாலும் டிசி கிட்டே பேசிக்கங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு உட்கார வைக்கிறாங்க. அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ண 1/2 அன் ஹவரில் நான் போகிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷன் வெளியே மூடி வச்சுருக்காங்க. நான் உள்ளே போனால் என்னை உள்ளே அலோவ் பண்ணல. மேலே போகிறேன். இவர் எஸ்ஐ என்னை கத்தி கீழே அனுப்புகிறாரு. எதுக்கு நீ மேலே வந்து கீழே போ? நான் கேட்குறேன், இல்லைங்க எங்கள் அப்பா அவர் சட்டமன்ற தொகுதி செயலாளருங்க, நான் மாணவர் அணியில் இருக்கேங்க, ஒரு அம்மா கான்ஸ்டிடுவன்சி, நீங்கள் எதுக்கு எங்களை வெளியே தோத்துறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை மேல் இடத்துலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு, நீங்கள் இதெல்லாம் வெளியே போ அப்படின்னு சொல்லி கீழே இறக்குறாங்க. கரெக்டாக 10:30 மணிக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஓபி சீட்டு போடுறாங்க. கூட ஏசி வராரு. இவ்வளோ விஷயத்துக்கு ஏசி வராரு. எந்த இதுக்கு ரிமாண்ட் பண்ணுறது ஏசி வருவார் கூட வராங்க. ஓபி சீட்டில் வாங்குறாங்க. அப்புறம் ராயப்பேட்டா மேஜிஸ்ட்ரேட்கிட்ட போய் ஆஜர்படுத்துகிறாங்க. காலையில் 4 மணிக்கு ரிமாண்ட் பண்ணுறாங்க. 3 மணி வரைக்கும் டிசி ஸ்டேஷன்லேயே தான் இருக்கார். இவ்வளோ ப்ராசஸ் போய் 3 வரைக்கும் டிசி அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கார். எல்லாம் முடிஞ்சது. காலையில் கட்சி விட்டு எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு அறிவிப்பு வருது. இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா, ஐஎஸ் வச்சு விசாரித்து அம்மா 4 எச்சுக்கு போகணும். இந்த மாதிரி கட்சிக்காரங்களை இந்த மாதிரி பண்ணால் நாங்களாம் எப்படி உயிர் வாழ முடியும்? கொலை மிரட்டல். இப்போ என்னை கூட ரிமாண்ட் பண்ணுறதா இப்போ தகவல் வந்துருக்குது. என்னைக்கு இதை வந்து இப்போ இந்த மாதிரி பேட்டிக்கிட்டலாம் கொடுத்தீங்கன்னா நானும் உன்னை ரிமாண்ட் பண்ணிவிடுவேன். 2005 மேரேஜ் ஆச்சு. சிஎம் தலைமையில் தான் எனக்கு கல்யாணமே ஆச்சு. அம்மா தான் கல்யாணமே பண்ணி வச்சாங்க எனக்கு. இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் ஆள் இருந்தால் எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? ஒரு அலிகேஷன் கிடையாது, எங்கள் மேலேயும் கிடையாது, எங்கள் அப்பா மேலேயும் கிடையாது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணால் கம்ப்ளைண்ட் போக மாட்டேங்குது. அம்மா 4 எச்சுக்கு போகல, எங்களுக்கு வேறு வழி இல்லை. மீடியா கிட்ட தான் வர முடியும், வேறு எதுவும் போக முடியாது. போலீஸ் ஸ்டேஷனில் போனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு வேறு வழி கிடையாது. அம்மா தான் காப்பாற்றணும். அவர் மேலே வெற்றிவேல் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அம்மா தான் எங்களை காப்பாற்றணும். எங்களுக்கு வேறு வழி கிடையாது. நாங்கள் இப்போ வெளியே போய் இருப்போமா இல்லையான்னு கூட தெரில. அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். கார் கம்பெனியில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 3 லட்ச ரூபா மோசடின்னு கொடுத்துருக்காங்க. எப்போது? 2014. இது 2016. 1 வருஷமாக ப்ராசஸ் பண்ணியிருந்தா ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும். ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். காசு கொடுத்துருந்தா கூட நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்? கூட்டு விசாரணை பண்ணணும்ல. காசு நீங்கள் வாங்கினீங்களா வாங்கலையா எதுவுமே கிடையாது. இப்போ எஃப்ஐஆர் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. கையில் போன உடனே கையெழுத்து வாங்குறாங்க. ஒரு கொலை முயற்சி பண்ண அக்யூஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இதை நீங்கள் தாங்க எடுத்துகிட்டு போகணும். சிஎம்க்கு அம்மாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போகணும். நாங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு அம்மா இது தெரியணும். இப்போ எங்கள் குடும்பத்துக்கு வந்த நிலைமை வேறு எந்த கட்சிக்காரர்களுக்கு வரக்கூடாதுங்க. வட சென்னையில் ஆர்கே நகரில் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி 35 வருஷம் எங்கள் அப்பா உழைச்சிருக்கிறாரு. அம்மா 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 எல்லாமே அம்மா தான் எங்களுக்கு. வேறு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு எதுவும் தெரியாது. அவருக்கு எந்த பிஸ்னஸும் கிடையாது. எல்லாமே கட்சி தான் அவருக்கு. அவர் வந்ததுலேருந்து போனது எல்லாமே கட்சி தான். இது வரைக்கும் ஒரு பேர் கட்சி விட்டு வெளியே இது வேறு கட்சி போனது கிடையாது. ஒரு அலிகேஷனில் வெளியே போகல அவர். இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் இந்த நாமினேஷன் பண்ணதால். இப்போ நாங்கள் எப்படி நாங்கள் இது பண்ணுறதுன்னு தெரியலங்க. இப்போ பத்திரிகையாளர் நண்பர்கள் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அம்மா கிட்டே. நாங்கள் இப்போ உயிரோடு இருப்போமா இல்லை என்ன பண்ணுவாங்க? இப்போ என்ன ரிமாண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்துடுச்சு. நான் உண்மையை கேஸில் கூட தூக்கி உள்ளே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி. அது எதனால் பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்கலாம் தெரியல, எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பிரச்சனை நாமினேஷன் பண்ணதுல இருந்தாங்க பிரச்சனை.
அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லைங்களே எங்களுக்கு. அந்த மாதிரி எதுவும் அவர் அந்த மாதிரிலாம் பண்ண ஆளு இல்லைங்களா? அவரு வந்து அம்மாக்காக கட்சி வேலை செய்யறவருங்க. அம்மா என்ன சொல்றாங்களோ கட்சி வேலைன்னா அவ்வளவு மும்முரமா பண்ணுவார். நீங்க என்ன வேணா நீங்க ஐஎஸ் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். கட்சி 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 தான் அவருக்கு, வேற எதுவுமே இல்லை, கட்சி தான், எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இருந்திருந்தா கூட இந்த மாதிரி 3 லட்சம் 4 லட்சம் வாங்கி கொள்ள வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருப்போம். நாங்க ஒரு விசாரணை பண்ணிருக்கோம்லங்க, ஒரு விசாரணை கூட இல்லையே. ஒரு நல்ல மனுஷன் ஒரு வாழ்க்கை கெடுத்து ஒரு குடும்பத்தையே இந்த மாதிரி கெடுத்துட்டாங்க. இப்போ ஒரு குடும்பம் இப்ப பேப்பர்ல வந்து எவ்வளவு பெரிய அசிங்கம், ஒரு பேப்பர்ல வந்து எங்க குடும்பத்தையும் சின்ன பின்னமாக்கிட்டாங்க. இப்போ அம்மா தான் காப்பாத்தணுங்க, சிஎம் அம்மா தான் காப்பாத்தணும். அம்மாவை நம்பிதான் இருக்கிறோம் நாங்க, அம்மா தான் காப்பாத்தணும். போன் கால்ஸ் மேலமா வருது சார் மிரட்டல். எங்களுக்கு பயமா இருக்குது. நான் இல்ல, நான் உன்னை வெட்டிடுவோம் குத்திடுவோம். நேற்று சாயந்தரத்துல இருந்து எங்களால இருக்கவே முடியல. வீட்டுல எதுவுமே போல, நான் எங்கேயுமே போல. நைட்டுங்க, நைட்டு ரிமாண்ட் பண்றாங்க, நைட்டு ரிமாண்ட் பண்றாங்க. என்ன தப்பு பண்ணாரு? ஏங்க பொதுவாகவே கட்சிக்காரங்க எல்லாரும் இப்படிதாங்க, எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதாங்க. எங்களுக்குங்க இந்த மாதிரி ஒரு இஷ்யூ, ஒரு சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஒருத்தர் இது ஆகிறார், அரெஸ்ட் ஆகி இஷ்யூ ஆகுது. இது வரைக்கும் ஒரு கட்சிக்காரங்க ஒரு 5 பேர் பேசியிருப்பாங்க, அவ்வளவுதாங்க. ஏசி சொல்றாருங்க மேலெடுத்து பிரஷர், நான் ஒன்றும் பண்ண முடியாது. மேலெடுத்து என்னங்க மேலெடுத்து பிரஷர்? என்ன கொலை பண்ணிட்டாரா, கொல்ல வச்சாரா? சரி காசு வாங்கினாருன்னு சொல்றீங்க, உட்காந்து வரைக்கும் என்கொயரி பண்ணணும்ல, கூப்பிட்டு வச்சு விசாரிக்கணும்ல. வாங்கியிருந்தா நீ கேட்டுருந்தா கொடுத்துருப்போம்ல. கேட்டா மேல் இடத்துல இருந்து எங்க பிரஷர், நான் ஒன்றும் பண்ண முடியாது, இது வந்து பொலிட்டிக்கலுங்க, நாங்க முட்டி சாவதாங்க வேணும் உண்மையில, எங்களுக்கு வேற வழி இல்லை. மேலிடன்றாங்க, மேலிடத்துல இருந்து பிரஷரு, மேலிடத்துல இருந்து பிரஷரு, மேலிடத்துல இருந்து பிரஷரு. அம்மா தொகுதிங்க, அது அம்மா தொகுதிங்க, அம்மா தாங்க காப்பாற்றணும் எங்களை. இப்போ எங்களுக்கு வந்து நிலைமை தாங்க எல்லா கட்சிக்காரர்களும் வராங்க. 35 வருஷமா நாங்க அங்கதாங்க இருக்கிறோம், ஆர்கே நகர் தாங்க. ஆமா நாமினேட் பண்ணியிருக்காரு. அது இல்லாம யாரு சார் அவர் ஆர்கே நகர்ல போட்டிடுறாரா நம்மளுக்கு தெரியாது சார். நம்ம நாமினேஷன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? நாமினேஷன் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே இப்போ அவர் சட்டமன்ற தொகுதி செயலாளர், அடுத்தது அவர் தான் பகுதி செயலாளர் வாய்ப்புக்கு அம்மாவுக்கு லெட்டர் கொடுத்துருக்காரு. அம்மா ஒரு வாய்ப்பு கொடுங்க பணியாற்றத்துக்குன்னு சொல்லி அம்மாவுக்கு கருணை மனு கொடுத்துருக்காரு அவர். அதெல்லாம் அவருக்கு தெரியும், கருணை மனு கொடுத்துருக்காரு அவர். இவர் வரக்கூடாது, நாங்கள் இருக்கவே கூடாது, கட்சி வேலை செய்கிறவங்க இருக்கக்கூடாது, அவருக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க தான் இருக்கணும், அவ்வளோதான். மிரட்டிக்கினே ஊட்டிக்கினே குத்திடுவேன் வெட்டிடுவேன் சா வச்சிருவேன்னு சொல்லி இப்படியே பண்ணணும், அவ்வளோதான். அவர்னா காங்கிரஸ்லேருந்து வந்தாருங்க, எங்கள் அப்பாலாம் அப்படி கிடையாதுங்க. காலங்காலமாக அதிமுகங்க, நாங்கள் காலங்காலமாக அதிமுக. அவர்னா இப்போ வராரு இப்போ போவார், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இப்போ எல்லாம் இப்போ பேசிட்டோம். இப்போ நாங்கள் எங்களுக்கு என்ன நிலைமைன்னு எங்களுக்கு தெரியாது, என்ன நிலைமைன்னு தெரியாது. இதுதான் அம்மா பார்க்கணும், அம்மா தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இது இல்லைன்னா நாங்கள் சாப்பிட்றதை தவிர வேற வழி, குடும்பத்தோடு தூக்குமான்னு சாக வேண்டியது தான், வேறு வழி இல்லை எங்களுக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்திட்டாங்க. இது மேலே காலையிலங்க நைட்டு ரிமாண்ட் பண்றாங்க, காலையில சொல்றாங்க, பேப்பர் ஃபிளாஷ் நியூஸ்ல வருதுங்க. அவ்வளவு குயிக்கா எப்படிங்க பண்ண முடியும்? அவர் தானே மாவட்ட செயலாளர், தொடர்பு மாவட்ட செயலாளர் சொன்னா கேட்க மாட்டாங்களாங்க. என்னன்னா இப்ப நாமினேஷன் பண்ணிட்டு வந்ததுல இருந்தா இந்த பிரச்சனையே. இப்ப என்ன சொல்றாங்க, 15 நாள் ரிமாண்ட்ல இருந்து அவரை வெளியே விடாதீங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுறீங்க, அவர் வெளியே போயிட்டாரா உள்ள போயிட்டாரா? என்னங்க இதெல்லாம் ஒரு அநியாயம். நாங்க கட்சியில இருக்கிறதுக்கு அம்மா, இது அம்மா விசுவாசமா இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பழியாங்க எங்களுக்கு. சார் ஹெட் குவார்டர்ஸ்ல கார்டனுக்கு பெடிஷன் அனுப்பியிருக்கோம் சார், கார்டனுக்கு நிறைய இதுக்கு முன்னாடி பெடிஷன்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கோம் சார். ஒரு ரெஸ்பான்ஸ், யார் எங்களையும் கூப்பிடல, அவரை கூப்பிட்டு பேசினாங்கல்ல எல்லாம் தெரியாது. கார்டன்ல நாங்கள் கொடுத்துருக்கோம், அம்மாவுக்கு தலைமைக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர், புரியல இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இல்லை இந்த மாதிரி தொகுதியில் இந்த மாதிரிலாம் நடக்குது, தொகுதியில் இந்த மாதிரி ஜென்ரலாகவே கொடுக்கறது தான், இந்த மாதிரி இருக்குது அம்மா எனக்கு வந்து புரியலங்க. மிரட்டல் அவருக்கு இருக்கு, அப்பாவுக்கு இருக்கு, அவரு இப்போ இதுவாக எடுத்துக்கல. அது எப்பயும் ஒரு யாராவது ராங்கன காலில் இருந்து பேசுவாங்க, அதெல்லாம் கட்சியில் சகஜம் அப்படின்னு சொல்லி விட்டுருவார் அவர். இப்போ கூட்டு போனால் ஒரு கம்ப்ளைண்ட்னா கூட்டு விசாரணை பண்ணணும், ஒரு விசாரணை இல்லை. கம்ப்ளைண்ட் பற்றி இது வரைக்கும் யாருமே தெரியாதுங்க, கண்ணிலே காட்டலுங்க.
2014 வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 3 லட்ச ரூபா கொடுத்தாராம். யாரோ கொடுத்துருக்காங்க. அது யாரு கொடுத்ததுன்னா பேர் யாரு? கோபின்னு ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காரு. அப்பா கிட்ட கொடுத்ததா, பாலசுப்ரமணியத்திட்ட கொடுத்ததா கம்ப்ளைண்ட். 2014 கொடுத்தாராம். இது விஷயமா கூப்பிடுறோன்னு சொல்லி அவங்க கூப்பிடல. டிசி வந்து உங்களை கூப்பிடுறாரு, எதுக்குன்னு கேட்டதுக்கு இல்லை சார் நீங்கள் எம்எல்ஏ நாமினேஷன் பண்ணியிருக்கீங்களா, அது விஷயமா பேசணும், ஒன்று உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, விசாரணைக்கு வாங்கல கூப்பிடணும். அப்படி கூப்பிட்டு போயிருக்கலாம். ஆளையே காட்டல கண்ணில். யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இது வரைக்கும் தெரியாது. ஒன்று இதுலையாவது போட்டிருக்கணும், மாலை மலர்லையாவது. இதுலேயும் போடல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க யார். இல்லை கோபின்ற கம்ப்ளைண்ட் சார் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கணும்ல, அதை கூட ஏன் காட்டல? அதையாவது காட்டியிருக்கணும்ல. எங்களுக்கு கோரிக்கை இல்லைங்க, எங்களுக்கு கொலை முயற்சி விட்டுருக்காங்க இப்போ. ஓகேங்களா, எங்களை அம்மா தான் காப்பாற்றணும். இதை வந்து அம்மா நாலேஜுக்கு போகணுங்க.